வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் செய்தோன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி தான் உல வச்சு அரிசி கழுவி போட்டிருக்கேன். சாதம் வேகிற நேரத்தில் எல்லாமே செய்திடலாமா. இன்றைக்கி மட்டன் குழம்பு, சவுருட்டி வறுவல், மிளகு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேம்மா. சவுரொட்டியும் சுத்தமாக கழுவி வேக வச்சு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சவுரொட்டி கூடயே 4 பீஸ் வெந்த மட்டனையும் சேர்த்துக்கிட்டோமா. சவுரொட்டியெல்லாம் வேக வச்சுட்டு கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ரத்தம் போயிடுமா. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு தேவையான தாளிப்பு கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அந்த மட்டன் வெந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிட்டோமா. மட்டன் நல்லா வெந்துடுச்சு, அதனால் முதல்ல மட்டனை சேர்க்காத தண்ணியை மட்டும் சேர்த்து 3.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு, தேவையான தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருக்கோமா. இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காயும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சாச்சுமா. இதுக்கு நடுவுலையே விளக்க வேண்டிய பாத்திரங்கள், காஃபி ஆனம் எல்லாத்தையும் தண்ணி போட்டு ஊற வச்சாச்சு. நல்லா மட்டன் வெந்த மட்டனை நம்ம கொதித்த குழம்புல சேர்த்துக்கணுமா. நல்லா அதை கலந்து கொடுக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை அதோடு சேர்த்துடணும். இப்போவே 5 முட்டையும் வேக வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் கலவையை சேர்த்து ஒரு 2 கொதி கொதிச்சா போதுமா. தேங்காய் நிறைய போட்டுட்டு தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நாளை கொதிக்கக்கூடாது. 2 கொதி கொதித்த உடனே கொத்தமல்லி தூவி குழம்பு இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேறு பாத்திரத்தில் அதை மாற்றிடலாமா. ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சாச்சு. அடுத்து இப்போ நம்ம இந்த சவுரொட்டியை வறுக்கலாமா. அதுக்கு ஒரு வானல் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் போட்டு தாளிப்புக்கு தேவையான பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக சேருங்கம்மா, நிறைய சேர்க்காதீங்க. அதையும் நல்லா கலந்து கொடுத்து வதக்கிட்டு இந்த சவுரொட்டி வெந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் தேவையான காரம் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா சுண்டி வர நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச சவுரொட்டியும் போட்டு அதோட கலந்து சுருளை வறுத்தமாக சவுரொட்டி வறுவல் ரெடிமா. அதையும் இறக்கிடலாம். அடுத்து இந்த கழுவி வச்ச சாமானெல்லாம் நம்ம எடுத்து டிஷ்வாஷரில் போட்டு இந்த டேப்லெட் போட்டு தான் என் பொண்ணு கழுவுவா. சூப்பராக விளக்கி கொடுத்துரும். அதை போட்டு ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. சமையல் பண்ணுறப்பயே இந்த வேலையும் கூட செய்யறதுனால சமையலும் முடிஞ்சிடும், சாமானும் விளக்கி கொடுத்துருமா. சமைச்சாச்சு. இப்போ தட்டு வச்சு இன்றைக்கி வடித்த சாதத்தில் 2 கரண்டி தட்டில் போட்டுக்கலாம். மட்டன் குழம்பு ரொம்ப ஜோராக இருந்ததுமா, அது கொஞ்சம் சாதத்து மேலேயே போட்டுக்கலாம். அடுத்து வேக வச்ச முட்டையில் 2 எடுத்து வச்சுக்கலாம். சவுரொட்டி ஈரல் வறுவல் சூப்பராக இருந்ததுமா, அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே மிளகு ரசம். இதுதாம்மா இன்றைக்கு எங்கள் வீட்டு சமையல். அந்த வானல் சாதமும் கொஞ்சம் பிரட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது நேற்று பிரண்டை தொகையில் அரைச்சதுமா, அதுவும் இந்த ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாம்மா இன்றைக்கு எங்கள் வீட்டு சமையல். தூயமல்லி அரிசி சாதம், மட்டன் குழம்பு, முட்டை வேக வச்சு வச்சுருக்குறோம். சாமானும் ரெடி ஆகிடுச்சுமா. இவ்வளோதாம்மா. சாமான்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். குக்கர், அந்த குழம்பு வச்ச பாத்திரம், டம்ளர் எல்லாம் பால் வாசனை இல்லாத இருக்குமா. நன்றி.